சபை பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைவு கூர்ந்து நம்மளுடைய குடும்பங்களுக்காக ஒவ்வொருவருக்காகவும் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியவர் வரையிலும் ஒவ்வொருவருக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஒரு நிமிடமாக ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதுவரை பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இனிமேலும் பாதுகாக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. அப்பா, எங்களுடைய சபை பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ராஜா. என் தேவாதி தேவனுடைய கரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி நீர் பாதுகாப்பீராக தகப்பனே. என் தேவன் தாமே தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களையும் ராஜா நீர் வேலி அடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிசாசானவனுடைய தந்திரமான எண்ணங்கள் வள்ளிக்காதபடிக்கு நீர் தாமே அத்தம் பண்ணி போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. என் தேவாதி தேவனே, அவனுடைய எல்லா திட்டங்களையும் நீர் அத்தம் பண்ணி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. என் தகப்பனே, எங்களுடைய சபைக்கு ஆண்டவரே முதியவர்கள் தேவை ராஜா. எங்களுடைய சபைக்கு வாலிபர்கள் தேவை ராஜா. என்னுடைய சபைக்கு ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் தேவை ராஜா. என்னுடைய சபைக்கு அப்பா அப்பா தேவைகளை சந்திக்கக்கூடிய பிள்ளைகள் தேவை ராஜா. ஆவியானவரே, நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாப்பீராக, பேர் பேராய் நீர் பாதுகாப்பீராக அப்பா. துதிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் நீர் வித்தியாசத்தை காண பண்ணினீரே தகப்பனே. ஒவ்வொருவருடைய வீட்டினுடைய நிலை கால்களிலும் உம்முடைய இரத்தத்தை நீர் பூசுவீராக. இந்த வேளையிலே நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இனி ஒரு மரணம் என் சபையிலே வரக்கூடாது தகப்பனே. இனி ஒரு தகப்பனே இந்த மாதிரி மரணம் என் சபையிலே வரக்கூடாது. என் தேவன் ஒவ்வொரு முதியவர்களையும் பலப்படுத்துவீராக. என் தேவன் ஒவ்வொரு வாலிபர்களையும் வல்லமையினால் பலப்படுத்துவீராக. என் தேவன் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. என் சபை ஆண்டவரே ஆத்துமாக்களினால் நிரப்பப்படணும் ஐயா. ஜெபிங்க, ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரேன்னு ஜெபிங்க. ஹல்லேலூயா. அக்கம் பக்கம் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். இந்த சபை ஆத்துமாக்களினால் நிரம்பி வழியப்படணும். ஞாயிறு ஆராதனை, உபவாச கூட்டம், பண்டிகை காலங்கள் மட்டும் அல்ல. என் தேவன் தினந்தோறும் ஆத்துமாக்களை ஆண்டவரை நீர் கொடுப்பீராக. ரட்சிக்கப்பட கிருபை செய்வீராக தகப்பனே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. அந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே சரீரங்களிலே நோயோடு கூட இருக்கலாம் ஏசப்பா, பலவீனங்களோடு இருக்கலாம் ஏசப்பா. எனக்கு தெரியாது ஆண்டவரே, உம்முடைய கரம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற எல்லா ஆண்டவரே பலவீனங்களையும் ஏசப்பா நீங்க எடுத்து போடுங்க அப்பா. என் சபையின் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே எல்லா பலவீனங்களையும் ஏசப்பா நீங்க எடுத்து போடுங்கப்பா. உங்க கரம் ஆண்டவரே தொட்டு சுகப்படுத்தட்டும் ஐயா. ஆண்டவரே தொட்டு சுகப்படுத்தட்டும் ஐயா. அப்பா நீங்க தொடுங்க ஏசப்பா. சரீரங்களிலே பலவீனங்களோடு, குடும்பங்களிலே பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே ஆனந்த சந்தோஷத்தை நீங்க கொடுங்கப்பா. கண்ணீரை களிப்பாய் மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீங்க அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா நீங்க பாதுகாத்து விட்டதற்காக, சுகத்தை கொடுத்ததற்காக, பலப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா நாங்கள் பார்க்கிறோம் அடிக்கடி சுகவீனமாக ஆண்டவரே அப்பா அடிக்கடி மருத்துவமனையிலே என் சபையினுடைய பிள்ளைகள் அனுமதிக்கப்படுகிறார்களே. என் தேவன் தாமே இனி இந்த தீங்குகள் வராதபடிக்கு நீர் ஆண்டவரே இனி தீங்கை காணாதிருப்பா என்ற வார்த்தை படியே தகப்பனே அப்பா. என் சபை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எல்லா விதமான தீங்குகளில் இருந்து, எல்லா விதமான போராட்டங்களில் இருந்து நீர் ஒரு விடுதலையை கொடுப்பீராக ராஜா. பரிபூரண சுகத்தை சரீரங்களிலே கொடுப்பீராக ராஜா. உம்முடைய இரத்தம் ஆண்டவரே கல்வாரியிலே சிந்தின அந்த இரத்தத்தை
இரத்தத்தின் வல்லமை சரீர உறுப்புகளை பலப்படுத்தட்டும் ஐயா. அப்பா மை துதிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. என் சபையில இருக்கிற ஆண்டவரே அப்பா, எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே குடும்ப தேவைகளுக்காக ஆண்டவரே பிரயாசப்படுகிறார்களே. குடும்ப தேவைகள் ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே யாரும் கஷ்டப்படக்கூடாது ஏசப்பா, யாரும் ஆண்டவரை வறுமையில இருக்கக்கூடாதுப்பா. நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரை புலம்ப கூடாது ஏசப்பா, ஏசப்பா புலம்ப கூடாது. ஐயோ எனக்கு நாளைக்கு இந்த தேவை இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி புலம்ப கூடாது ஏசப்பா. என் தேவன் ஒவ்வொரு கரங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, இரட்டிப்பான நன்மையை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, செய்கிற வேலையை நீர் ஆசீர்வதிப்பீராக. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உம்மை துதிக்கிற சாரிபாத் ஊரிலே ஆண்டவரே அப்பா, அந்த விதவை வீட்டிலே மா பிசுகிற ஆண்டவரே அந்த தொட்டி எண்ணெய் தொட்டி ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டிருந்ததே, அதே போல என் சபை பிள்ளைகளுடைய வீட்டிலே ஆசீர்வாதத்தை நீர் கொடுப்பீராக ராஜா, நீர் கொடுப்பீராக ஏசப்பா, கொடுப்பீராக. ஆண்டவரே மை துதிக்கிற ஏசப்பா, மை துதிக்கிற ஏசப்பா. ஆண்டவரே மை துதிக்கிற 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 குடும்பத்திலே சமாதான குறைவுகள் காணப்பட்டால் என் தேவன் சமாதான குறைவுகளை எல்லாம் மாற்றுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்கப்பா, 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 கொடுங்கப்பா. ஆண்டவரே மை துதிக்கிறோமப்பா, துதிக்கிறோமப்பா. எல்லா சத்துருவினுடைய கிரியைகளும் அழிக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே அவன் குடும்பங்களை உடைக்கிறானே, குடும்பங்களை உடைத்து அல்லேலூயா அப்பா உம்மை தேட விடாதபடிக்கு ராஜா இருதயங்களை கடினப்படுத்தி வைத்திருக்கிறானே. ஆண்டவரே அந்த சத்துருவினுடைய கிரியைகளை எல்லாம் நீங்க அழித்து போடுங்கப்பா, அழித்து போடுங்க, அழித்து போடுங்க ராஜா. சோர்வின் ஆவிகளை எடுத்து போடுங்கப்பா ஆண்டவரே, பலவீனத்தின் ஆவிகளை எடுத்து போடுங்கப்பா, அதம் பண்ணி போடுங்கப்பா. நீங்க பலத்தினால இடை கட்டுங்கப்பா, உற்சாகத்தின் ஆவியினால நீங்க நிரப்புங்கப்பா என் சபையின் பிள்ளைகளை அப்பா. நீங்க அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. இந்த நேரத்திலும் கூட தகப்பனை இன்னும் மருத்துவமனையில இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிங்க, ஒரு விஷயா ஜெபிக்கலாம். எத்தனையோ பிள்ளைகள் நமக்கு தெரியாது, நம்மளுடைய கண்கள் காணவில்லை. ஆனால் இந்த நேரத்திலே கண்ணீரோடு கூட ஐயோ என் தகப்பனாருக்கு என்ன செய்கிறது, ஐயோ என் தாயார் திரும்ப வருவார்களா, ஐயோ என்னுடைய பிள்ளை உயிரோடு திரும்ப வருவாளா, ஐசியூவிலே எத்தனையோ ஆபரேஷன் தியேட்டர்களிலே உயிருக்கு ஆண்டவரை உத்தரவாதம் இல்லாதபடிக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க சுகத்தை கொடுங்க ஏசப்பா. இந்த வேளையிலே நீங்க கடந்து செல்லுங்கப்பா, நல்ல தகப்பனாய் கடந்து செல்லுங்கப்பா, கடந்து செல்லுங்க. ஒவ்வொரு அறைகளுக்குள்ளும் உடைய பிரசன்னம் இறங்கட்டும் ராஜா. ஒவ்வொரு நோயாளியினுடைய படுக்கையை நீங்க மாற்றி போடுங்க ஏசப்பா. நீங்க அற்புதத்தை செய்யுங்க. இயேசு உன்னை நேசிக்கிறார் என்கிற அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நோயாளிகளை நீங்க தொட்டு சுகப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா நீங்க அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீங்க அப்படியே ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை நீங்க பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாலிபர்கள் சிறுவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. மீட்பர் இரட்சகரும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.